Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamic Always. என்னுடைய சேனலில் உங்களுக்கு வருகன்னு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், துறையுடைய மசாயில், தினமும் ஒரு மசாயிலுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒலுவுடைய மக்ரூஹாத், அதாவது ஒலுவின் போது கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மக்ரூஹ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயங்களில் முதலாவது என்னென்னா, தண்ணீரை வீணடித்தல், இஸ்ராஃப், அளவுக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துறது. ரெண்டாவது, தேவைக்கு அதிகமாக உறுப்புகளை கழுகுதல். ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறைக்கு மேலே கழுகிறது, அதுவும் மக்ரூஹ். மூணாவது விஷயம், வீண் பேச்சு பேசுறது. உதவு செய்யும்போது தேவையற்ற அல்லது உலகத்துடைய விஷயங்களை பேசுவது மக்ரூஹ். நாலாவது பார்த்தீங்கன்னா, உறுப்புகளில் அடிபடுதல், கோபம், அதாவது முகத்தில் தண்ணீரை வேகமாக அரைவது போல அடிப்பது, அதுவும் மக்ரூஹ். உறுப்புகள் மேலே கை, மூஞ்சில தண்ணி எடுத்து அடிக்கிறது. அஞ்சாவது, தண்ணீரை உதறது. உழு செஞ்சு முடித்த பின்பு கைகள் அல்லது முகத்தில் உள்ள நீர்த்துளிகளை சடங்காக உதறி தள்ளுவது. என்னங்க, மக்ரூஹ்ல வரும். ஒழுவுடைய மக்ரூஹ்ல இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இப்போது இஷ்ராஃப் அப்படிங்கிறத செய்பவர்கள் அல்லாஹ்தாலா என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அல்லாஹ் அவனுடைய இல்லை. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மசால் அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்குது, அது பெரிய ஒரு அறியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய காரியம். ஏன்னா இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு நீயத் வரணும். இந்த விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நீயத்து எப்படி வரணும், நம்முடைய உள்ளத்தில் வரணும். ஏன்னு சொன்னால், அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம அமல் செய்கிறோம், அமல் செய்யலை, நானும் அந்த நீயத்தோட அதை பார்க்கறது, படிக்கிறது, கேட்கும் பொழுது இந்த அமல் செஞ்ச கூலி எல்லாம் என்ன செய்வோம், எழுதறதுக்கு வழக்கில் கட்டளையிடுவோம். எல்லாம் அவருடைய. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்முடைய நேரங்களை, காலங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டி நேரத்தை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், இமாம்கள் கிதாபில் எழுதுறாங்க, ஒருத்தருடைய நேரம் அது 1 நிமிடமோ அல்லது 2 நிமிடமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவருடைய வாழ்விலிருந்து போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த நேரத்தை என்ன செய்ய முடியாது, அவர் திரும்பி எடுக்க முடியாது. எந்த விஷயத்தை எந்த நேரத்துக்காக வேண்டி கழிச்சாரோ அந்த நேரத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படும், கூலி அவருடைய செயலத்தில் எழுதப்படும். நன்மையான விஷயத்தில் செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு நன்மை எழுதப்படும், தீமையான விஷயத்தில் செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு தீமை எழுதப்படும். அப்போது நம்ம செஞ்ச விஷயம் எப்படி இருக்கணும், அது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், நன்மையான விஷயமா இருக்கணும், பிறருக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்ம மீது பிரியப்படுவான். இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்தும். இப்போ அல்லாஹ் அவனுடையார்களே, நம்முடைய வாழ்வில் எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இப்போ அதன் பக்கம் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். அதன் பக்கம் நம்ம தேவை அதிகமாக உடையவர்களாக நம்ம ஆகணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கு வழங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடைய சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.